Hi, hello, வணக்கம், welcome everybody to என்ன பாட்டு பாட season 4 episode 3 of the Tamil film music quiz on your favorite Tamil nostalgia channel. வாரம் தமிழ் சினிமா பாடல்களின் அடிப்படையில் நடத்தப்படும் ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி இது. எவ்ரி வீக் நம்ம ஒரு டாபிக் எடுத்து அதில் தான் கேள்விகள் கேட்குறோம். இந்த வாரத்துக்கான டாபிக் மெல்லிசை மன்னரின் 70களில் அவர் போட்ட பாடல்கள். எல்லா கேள்விகளுக்கும் பதில் ஒரு பாடலாகத்தான் இருக்கும். இதை எதிர்கொள்றதுக்கு இன்னைக்கு நம்மளோட 3 பேர் ஜாயின் பண்றாங்க. We have ஆண்டாள், பானுமதி and கிருஷ்ணன். வணக்கம், வெல்கம் எவ்ரிபடி. குட் ஈவினிங். குட் ஈவினிங். இன்னைக்கு கேள்விகள் என்னென்ன கேட்டகரிஸ்ல வரப்போகுதுன்னு பார்க்கலாம். We have questions in 6 different categories. அந்த கேட்டகரிஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ முதல் கேட்டகரி எஸ்பிபி சோலோ. ஸோ எம்எஸ்வி அவர்கள் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய சோலோ பாடல்கள் 70களில் வந்த பாடல்கள். செகண்ட் கேட்டகரி டிஎம்எஸ் அவர்கள் பாடிய சோலோ பாடல்கள். மூன்றாவது கேட்டகரி சுஷீலாமா குரலில் வந்த சோலோ பாடல்கள். நான்காவது கேட்டகரி ஏசுதாஸ் அவர்களுடைய பாடல்கள். ஐந்தாவது கேட்டகரி வாணி ஜெயராம் அவர்களுடைய பாடல்கள். சிக்ஸ்த் கேட்டகரி இஸ் டூயட். ஸோ யாருடைய குரல் வேணாலும் யாரோட வேணாலும் 2 குரல்கள் இணைந்த பாடல்கள் இந்த டூயட் கேட்டகரியில். ஸோ 6 கேட்டகரி இருக்கு. ஒரு கேட்டகரியிலும் 100, 200, 300 பாயிண்ட்ஸ்ல கொஸ்டின்ஸ் இருக்கு. 100 பாயிண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். 300 பாயிண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் மேபி ஸ்லைட்லி டிஃபிகல்ட். ஸோ நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எப்பவுமே வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் போவோம். ஸோ முதல் கேள்வி இஸ் ஃபார் ஆண்டாள். என் பேர் ஆண்டாள் கோவிந்தராஜன். நான் வந்து ஒரு ரிட்டையர்ட் கவர்மெண்ட் அஃபிஷியல். எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். மேடமோட ப்ரோக்ராம்ஸ்லாம் நல்லா பார்க்குறேன், நான் பார்த்துட்ருக்கேன். மேடம் வந்து எனக்கு இதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு நான் மேடம்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். குட் ஈவினிங். தேங்க்யூ ஸோ மச். நீங்க என்ன மேடம்னு சொல்லி ரொம்ப கொள்றீங்க. என்ன தயவு செய்து பிரியான்னு கூப்பிடுங்க. ஐ பி வெரி ஹாப்பி. சரி, இங்க உங்களுடைய முதல் கேள்வியை நீங்க எடுக்க தயாரா? சரி, செலக்ட் பண்ணுங்க உங்க கேள்வியை. எஸ்பிபி சோலோ. எஸ்பிபி சோலோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கேட்டகரி. அதுல எத்தனை பாயிண்ட்ஸ்? 100. ஓகே. ஸோ இது வந்து பாட்டுக்கு பாட்டு எடுத்து, ஸோ பாடல் வரிகளுக்கான ஒரு விடுகதையை நான் கொடுப்பேன். நீங்க அதை சால்வ் பண்ணி பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரிகள் இதுதான். அவன் மீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் எனில் அவன் ஏமாறுவானோ நிதம், பெண்களை பூ என்றானே கவிஞன் செய்தது வெறும் கற்பனையோ. என்ன பாட்டு இது? யாருடைய வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும்னு சொல்லுவாங்க? கம்பன். கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலரென்றானே, கம்பன் ஏமாந்தான். எஸ், சோ கம்பன் ஏமாந்தான் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கரெக்டா சொல்லிட்டீங்க ஆண்டாள். நிழல் நிஜமாகிறது படத்துல வந்த பாடல் இது. 1978ல வந்த படம். எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில எஸ்பிபி பாடிய பாடல். கண்ணதாசனுடைய அருமையான வரிகள். ஸோ 100 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. நீங்க உங்களுடைய அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கேள்வி இஸ் ஃபார் பானுமதி. நான் பானுமதி ரகுநாதன், மதுரையிலேருந்து பேசுறேன். எனக்கு இது புதிய தளம் அல்ல, ஏற்கனவே உங்களோடதுல 2 இதுல வந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் தைரியம் இருக்கு. நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். தேங்க்யூ ஸோ மச் பானுமதி. தைரியமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ பார்க்கலாம் நீங்க எப்படி உங்களுடைய கேள்வியை எதிர்கொள்றீங்கன்னு. உங்களுடைய கேள்வி நீங்க செலக்ட் பண்ணலாம். டிஎம் சௌந்தரராஜன் 200. டிஎம் சௌந்தரராஜன் 200. ஓகே. உங்களுக்கு இதுவும் பாட்டுக்கு பாட்டு எடுத்து, ஸோ பாடல் வரிகளுக்கான ஒரு விடுகதையை கொடுக்குறேன். நீங்க பாட்டை கண்டுபிடிங்க. தவறு செய்தவன் தவிக்கிறான், தேவனை வேண்டி அழுகிறான், ஞானத்தின் ஒளிப்பட்டதால் புலம்பரான், பண்ணிய பாவத்தை எண்ணி வருந்தரான். என்ன பாடல்? தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள். ஞான ஒளி. எஸ், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஞான ஒளி படத்துல வந்த பாடல். எம்எஸ் விஸ்வநாதன் இசை, டிஎம்எஸ் அவர்கள் குரல், கண்ணதாசனுடைய வரிகள். 1972ல வந்த பாட்டு இது. அழகாவும் பாடி காமிச்சீங்க பானுமதி. 200 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. சூப்பர். உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் இஸ் ஷோயிங். அண்ட் நெக்ஸ்ட் வி ஹேவ் மிஸ்டர் கிருஷ்ணன். அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். நான் எஸ் கிருஷ்ணன், சென்னையில இருக்கேன், ஆரியபுரம்ல. ஒரு வங்கியில அதிகாரியா இருந்து ரிட்டையர் ஆயிட்டேன். சினிமா பாடல்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த எம்எஸ்பி அந்த காலத்து இது, இளையராஜாவும் ஓரளவு. அதுக்கப்புறமாலாம் அவ்வளோ மனசுல பதிய மாட்டேன்றது இப்ப வர பாடல்கள். இந்த நிகழ்ச்சியை நிறைய பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு இந்த நிகழ்ச்சி. என்ஜாய் பண்றேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்ட்டிசிபேட் பண்றேன். இந்த வாய்ப்புக்கு நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். சுசீலா 200.
பி சுசீலா 200. ஓகே, இது வந்து ஒரு வேர்ட் கிளவுட். ஸோ பாடல் வரிகள் ஜம்பிளாக ஸ்கேட்டர்டா இருக்கும் ஸ்க்ரீன்ல. நீங்க அதெல்லாம் ஒண்ணு சேர்த்து பாட்ட வரிகளை கண்டுபிடிச்சு பாடணும். உங்களுடைய க்ளூ இது. எவளோ ஒரு பெண்ணாம் அவள் நான் இல்லையா, இதயம் அது கண்ணாம் அதில் நீ இல்லையா, புரிகின்றதா, எவளோ ஒரு பெண்ணாம் அவள் நான் இல்லையா. எஸ் எஸ், சரியான விடை. அழகாவும் பாடினீங்க. எவ்வளோ ஒரு பெண்ணாம் அது நான் இல்லையாம். மேயர் மீனாட்சி படத்துல வந்தது. 1976ல வந்த படம். சுசீலா அம்மா குரல்ல, விஸ்வநாதன் அவர்கள் இசையில, கண்ணதாசனுடைய வரிகள். நீங்களும் யூ ஓப்பன் யுவர் அக்கவுண்ட் 200 பாயிண்ட்ஸ். ஃபேண்டாஸ்டிக். எல்லாருமே அழகா அவங்க கேள்வியை சால்வ் பண்ணிட்டீங்க. ஸோ ஃபார் தோஸ் ஆஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், முதல்ல சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங் நிகழ்ச்சிகள் சினிமா பாடலை மையமா வைத்து நடத்திட்டு இருக்கோம். அண்ட் இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும்னா உங்களை பற்றிய டீட்டெயில்ஸ், பேர், ஊர், கான்டாக்ட் இதெல்லாம் tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற இடத்துல போய் பதிவு பண்ணிங்கன்னா உங்களை நான் கான்டாக்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் ஆண்டாள். ஆண்டாள், உங்கள் கேள்வி நீங்கள் எடுக்கலாம். சுசீலா, பி சுசீலா 100. பி சுசீலா 100. ஓகே. ஸோ இது வந்து தமிழில் என்ன? ஸோ இது வந்து ஆங்கிலத்தில் இந்த பாடலுக்கான வரியை நான் மொழிபெயர்த்து கொடுத்துருக்கேன். நீங்கள் தமிழ் படுத்தி அந்த பாட்டு வரியை சொல்லணும். ஸோ உங்களுக்கான வரிகள் இதுதான். ஒன் டே இன் ஸ்ப்ரிங் பை த சைட் ஆஃப் த வெட்டிங் ஹால் டிட் சீதா வெயிட். வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாளோ. சூப்பர். எஸ், அதுதான் அந்த பாடல். தேவி வைதேகி காத்திருந்தாளோ. தேவி, ரொம்ப அழகான பாடல் இல்லையா? தர்பாரி கன்னட ராகத்துல பாடல். 3 தெய்வங்கள் பிறந்தது. 1970 சிவாஜி, சிவகுமார், நம்ம சந்திரகலா நடிச்சாங்க. எஸ், சந்திரகலா நடிச்சது கரெக்ட். சுசீலா அம்மா குரல்ல கண்ணதாசனுடைய வரிகள். எஸ், 100 more points for ஆண்டாள். வண்டர்ஃபுல். ஓகே, அடுத்த கேள்வி இஸ் ஃபார் பானுமதி. பானுமதி, நீங்க உங்க கேள்வி எடுக்கலாம். டூயட்ல 200. டூயட் 200. ஓகே. இது வந்து ஒரு புது விதமான கேள்வி. இந்த சீசன்ல அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ஃபார்மேட். ஸோ இது வந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ நான் ஒரு படத்தை உங்களுக்கு காட்டுறேன். அதை வச்சு நீங்க பாட்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆனா அந்த பாடலுக்கு 4 ஆன்சர்ஸை நான் கொடுக்குறேன். அதுல நீங்க கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணா போறோம். ஸோ உங்களுக்கான பாடல், முதல்ல நான் படத்தை காட்டுறேன், அப்புறம் அதற்கான சாய்ஸ் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கான படம் இதுதான். இந்த 4 பேர் காம்பினேஷன்ல வந்த பாடல் இது. ஸோ எம்ஜிஆர், மஞ்சுளா நடிப்புல, எஸ்பிபி அண்ட் எஸ் ஜானகி குரல்ல வந்த பாட்டு இது. உங்களுக்கான சாய்ஸஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆன்சர்ஸ் என்னன்னா, அங்கே வருவது யாரோ அவள் வசந்தத்தின் பேர், அது நம்பர் 1. நம்பர் 2, ஆனந்தம் இன்று ஆரம்பம், அது சாய்ஸ் நம்பர் 2. சாய்ஸ் நம்பர் 3 இஸ் கொஞ்ச நேரம் என்னை மறந்தேன். சாய்ஸ் நம்பர் 4 இஸ் இரவுகளை பார்த்ததுண்டு. சோ இந்த 4 பாட்டுல எது கரெக்டான பாடல்? இந்த 4 பேரும் அந்த பாட்டுல இருக்கணும். தெரியுமா? அங்கே வருவது யாரோ அவள் வசந்தத்தின் தேரோ, கோடி கனவுகள் ஆடி வருகுது, கோயில் சிலை ஒன்று ஓடி வருகுது. இது வந்து எந்த படம் மறந்து போச்சே. படம் பரவாயில்ல, பாட்டு தான் சொல்லிருக்கணும். படம் வந்து நேற்று இன்று நாளை. நேற்று இன்று நாளை. ஆமா, 1974ல வந்த படம். எஸ்பிபி, எஸ் ஜானகியும் பாடியிருந்தாங்க. அவினாசி மணி அவர்களுடைய வரிகள்ல எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில வந்த பாட்டு. மீதி பாடல்கள்ல வந்து ஒண்ணு வந்து எஸ் ஜானகியும் டிஎம்எஸ் பாடினது, ஒண்ணு வந்து எம்ஜிஆர் பாடினது, அந்த மாதிரி குழப்பங்கள். சோ நீங்க கரெக்டான பாட்டு செலக்ட் பண்ணிட்டீங்க. சோ எஸ், 200 more points for you, பானுமதி. வண்டர்ஃபுல். அடுத்த கேள்வி இஸ் ஃபார் கிருஷ்ணன் சார். உங்களுடைய கேள்வி நீங்க எடுக்கலாம். எஸ்பிபி 200. எஸ்பிபி 200. ஓகே. பிக்சர் பசில். ஸோ பாடல் வரிகளுக்கான ஒரு பிக்சர் க்ளூ உங்களுக்கு கிடைக்கும். இதோ உங்களுடைய பிக்சர். அது யாருன்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்க சென்னையில் இருக்கிறவர், உங்களுக்கு டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கும். கோயில். உங்களுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. அண்ணன் ஒரு கோயில் என்றால்
அங்கை ஒரு தீபம் அன்றோ, அன்று சொன்ன வேதம் அன்றோ, அதன் பேர் பாசம் அன்றோ. எஸ் 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 சரியான பதில். சரி. லாஸ்ட் செகண்ட்ல கரெக்டா சொல்லிட்டீங்க. அண்ணன் ஒரு கோவில் என்றால் தங்கை ஒரு தீபம் என்றோ. அண்ணன் ஒரு கோவில் படத்துல வந்த பாட்டு எஸ்பிபி குரல்ல எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில 1977 வந்த படம். இதுவும் கண்ணதாசன் அவர்களோட அருமையான தான். So Krishnan sir, you get 200 more points. And next question, we go back to Andal. வாணி ஜெயராம் 100. வாணி ஜெயராம் 100. ஓகே, உங்களுக்கான கேள்வி. இது ஒரு பாட்டுக்கு பாட்டு எடுத்து சோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகளை நான் கொடுக்குறேன் ஒரு விடுகதை ரூபத்துல. நீங்க பாட்டு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரிகள் இதோ. சுற்றிலும் ஆர்ப்பரிக்குது கடல், நடுவில் ஓடத்தில் தாலாட்டுது குயில், தமிழ் பாடி அவனை அழைக்குது, மீனவனுக்கு நண்பனை மயக்குது. என்ன பாடம்? கண்ணழகு சிங்காரியா? சுற்றிலும் ஆர்ப்பரிக்குது கடல், நடுவில் ஓடத்தில் தாலாட்டுது குயில். வாணி ஜெயராம் குரல்ல வந்த பாடல். டைம் ஆயிட்டு இருக்கு. நோ மேடம், பாஸ். தெரியலையா? ஓகே, பானுமதிக்கு தெரியறதான்னு பார்ப்போம். அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. பொங்கும் கடலோசை தண்ணீரிலே ஓடங்களை தாலாட்டவே பொங்கும் தமிழோசை. மீனவ நண்பன். எஸ் 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 மீனவ நண்பன் படத்துல வந்த பாடல். அருமையான வளர்ச்சி ராகத்தில் அமைஞ்ச ஒரு பியூட்டிஃபுல் சாங். ரொம்ப ஹை பிச்ல அவ்வளவு அழகா பாடியிருப்பாங்க வாணி ஜெயராம் அவர்கள். 1977 வந்த படம். எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையில வாலியோடைய வரிகள் இது. சோ பானுமதி 100 பாயிண்ட்ஸ். ஓகே, அடுத்தது உங்களுக்கான கேள்வி. சோ நீங்க உங்க கேள்வி செலக்ட் பண்ணலாம். எஸ்பிபி சோலோ. எஸ்பிபி சோலோ 300. சோ உங்களுக்கான இது வந்து முதல் வரி என்ன? சோ பாடல் பல்லவியில இருந்து நான் ஒரு ரெண்டாவதோ மூணாவது வரியை கொடுப்பேன். நீங்க முதல் வரியை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரி இதுதான். செவ்வானத்தில் வண்ண நிலாவும் சின்னவள் தான் அன்றோ, தென்றலுக்கு என்றும் வயது 16 அன்றோ, செவ்வானத்தில் வண்ண நிலாவும் சின்னவள் தான் அன்றோ. நல்லா இருக்குது பாட்டு. பயணம். பயணம் படத்துல அழகா பேக்ரவுண்ட் மியூசிக்கோட பாடி காமிச்சிட்டீங்க. அதுதான் அந்த பாடல். இது வந்து அந்த பாட்டு வந்த பீரியட்ல ரொம்ப பாப்புலரா இருந்து. இப்பெல்லாம் இந்த பாட்டெல்லாம் நம்ம எங்கேயுமே கேட்க முடியறது இல்ல. ரொம்ப ஒரு ரேர் சாங்கா தான் போயிடுது. பட் அழகா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அகைன் ஒரு கண்ணதாசன் அவர்கள் வரியில அந்த பாடல் தான் பயணம் படத்துல 1976 வந்த படம். 300 points for பானுமதி. Thank you. Next question is for கிருஷ்ணன். சார் உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். பி சுசீலா 300. பி சுசீலா 300. மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி. சோ இதுதான் இந்த சீசன்ல அறிமுகப்படுத்தப்பட்ட புது ரவுண்ட். நான் இதை எப்படி விளையாடணும்னு சொல்லிடுறேன். சோ இது வந்து 300 பாயிண்ட்ஸ் கொஸ்டின். இதுல மியூசிக் மைஸ்ட்ரோங்கிறதுனால உங்களுக்கு பாயிண்ட்ஸ் டபுள் ஆகுது, 600 பாயிண்ட்ஸ். நான் இப்ப உங்களுக்கு படம் காமிப்பேன். ஒரு க்ளூ கொடுப்பேன். அந்த க்ளூவை வச்சு நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா யூ கெட் 600 பாயிண்ட்ஸ். சப்போஸ் உங்களுக்கு அந்த க்ளூ வச்சு சால்வ் பண்ண தெரியலனா நீங்க அடிஷனலா ஒரு க்ளூ கேட்கலாம். ஸோ ரெண்டாவது நான் க்ளூ கொடுத்தேன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மைனஸ் ஆயிடும். 500 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுலயே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்க மூணாவது க்ளூ கேட்கலாம். மூணாவது க்ளூ கொடுத்தேன்னா 200 மோர் பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆகி 300 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு சொல்ல தெரியலனா நான் பாஸ் பண்ணிடுவேன் கேள்வியை. அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ யூ ஆர் த ஒன்லி ஒன் ஹூ கேன் ஸ்கோர் 600 பாயிண்ட்ஸ் இன் திஸ். ஸோ லெட்ஸ் see if you catch this song. உங்களுக்கான க்ளூ என்ன ரூபத்தில் இருக்க போகுதுன்னா இட் இஸ் ஏ முதல் வரி என்ன கேள்வி. தி ஃபர்ஸ்ட் க்ளூ, பட்டு மேனி பந்து போல துள்ள நீ பக்கம் வந்து அள்ள வேணும் மெல்ல. இதுதான் க்ளூ. தெரியுமா? சொல்லுங்க. இன்று வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ கொண்டு போகுதம்மா, ஆசைதான் கடவுளோட. எஸ் எஸ் அதுதான் ரெண்டாவது க்ளூவாக இருந்தது. சப்போஸ் நீங்க ரெண்டாவது க்ளூ கேட்டிருந்தீங்கன்னா இதை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், காசேதான் கடவுளடா அப்படின்னுட்டு. அண்ட் தேர்ட் க்ளூ வாஸ் திஸ், அந்த பாடலுடைய ஒரு ஸ்டில். பட் நீங்க இதெல்லாம் எதுவுமே தேவையில்லாம கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்று வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ கொண்டு போகுதம்மா கரெக்டான பாடல். வாலி அவர்கள் வரியில வந்தது. 1972 வந்த படம். ஸோ உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ் கிருஷ்ணன் சார். இந்த ரெகுலர் 300 plus another 300 which I will give you now. So now you have scored 1000 points
ஒரு பயங்கரமான லீட் எடுத்துட்டீங்க மத்தவங்க மேல. லெட்ஸ் see மத்தவங்க எல்லாம் வாட் தே டு டு கேட்ச் அப் வித் யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் ஆண்டாள். நீங்க உங்க கேள்வி. ஜெயசுதாஸ் 200. ஜெயசுதாஸ் 200-ஆ? ஓகே. இது ஒரு பிக்சர் பசில். சோ பாடல் வரிகளுக்கான ஒரு பிக்சர் க்ளூ கொடுக்கிறேன். இதோ உங்கள் கேள்வி. இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூ. அதேதான் அதேதான். டவுட்டா? தைரியமா சொல்லுங்க. இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவினை தொட்டிலில் கட்டி வைத்தேன். அதேதான். அன்னச்சிறகினை மெல்ல வைத்தேன் நான் ஆராரோ என்று தாலாட்ட இன்னும் மாறாரோ என்று பாராட்ட. இந்த பாட்டுல இது புலமைப்பித்தன் அவர்களுடைய வரிகள். இதுல ஒரு கியூரியஸ் விஷயம் நான் கவனிச்சது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல. இதுல ஒரு விஷயம் எழுதியிருக்காரு அவரு. நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் ஆராரோ வந்து பாராட்டன்னு எழுதியிருந்தாரு. ஆராரோக்கு இது இன்னொரு அர்த்தம் ஸ்லேடா இல்லையா? ஆராரோனா வேற யாரோ அப்படிங்கிற அர்த்தம். இதே விஷயத்த வைரமுத்து அவர்கள் ஒரு பாட்டுல எழுதியிருந்தாரு. மலையோரம் வீசும் காத்து. அதுல பாட ஆராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா எழுதி. சோ அது ஐ திங்க் இது இந்த பாட்டுல இன்ஸ்பயர் ஆயிதான் அந்த பாட்டு எழுதியிருந்தாரு எனக்கு தோணும். சோ தட் வாஸ் த கரெக்ட் ஆன்சர். சோ எஸ், உங்களுக்கு 200 பாயிண்ட். ஆண்டாள் சூப்பர். ஓகே, அடுத்த கேள்வி இஸ் ஃபார் பானுமதி. பானுமதி நீங்க கேள்வி. வாணி ஜெயராம் 300. வாணி ஜெயராம் 300. ஓகே. கலக்கல் பாட்டு. சோ 2 பாடலுடைய வரிகளை மிக்ஸ் பண்ணி சரண வரிகளை மிக்ஸ் பண்ணி நான் பாடி காட்டுறேன். நீங்க பாட்டை ஐடென்டிஃபை பண்ணணும். 2 பாட்டை ஐடென்டிஃபை பண்ணாதான் உங்களுக்கு பாயிண்ட். இதுல பாஸ் கிடையாது. சோ உங்களுக்கான பாடல்கள். ஆடிய நதியின் ஓடத்திலே ஓர் அழகிய மஞ்சமடி பருவமழை பொழிய பொழிய பயிரெல்லாம் செழிக்காதோ ஆனந்தம் பாடிய நிலையில் நானும் அவரிடம் தஞ்சமடி இவள் பருவமழையாலே வாழ்க்கை பாலைவனமாகியதே முன்னிரவில் அவர் தொடங்கிய கதையும் விடிந்த பின் முடிந்ததடி. தெரிஞ்சதா? சந்திர பிறை பார்த்தேன் தோழி. அது அப்புறம் வேறிடம் தேடி போவாளோ இன்னும் வேதனையில் மீண்டு வாழ்வாளோ. சில நேரங்களில் சந்திர பிறை பார்த்தேன் கிழக்கும் மேற்கும் சந்திக்கின்றன அப்படிங்கிற படத்துல வந்தது. 1979 வந்த படம். வாணி ஜெயராம் அவர்களுடைய அருமையான குரல்ல, கண்ணதாசனுடைய வரிகள்ல சந்திர பிறை பார்த்தேன் தோழி சந்திப்பு நிகழ்ந்ததடி. இன்னொரு பாடல் வேறு இடம் தேடி போவாளோ இந்த வேதனையில் இருந்து மீழ்வாளோ. சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்துல வந்தது. இது 77 வந்த படம். ஜெயகாந்தன் இந்த படத்துடைய கதாசிரியர். அவருடைய வரிகள்லயே வந்த பாடல். இந்த 2 பாட்டுமே சாருகேசி அப்படிங்கிற ராகத்துல போடப்பட்ட பாடல். அதனாலதான் அது 2 ஈஸியா என்னால இணைச்சு பாட முடிஞ்சது. So 300 points for you, Bhanumati. Well played, and you have caught up with Krishnan sir. So yes, good poti happening there. And next question is for Krishnan sir. Sir, inga kelvi edunga. TMS Solo 300. TMS Solo 300. Okay. இது வந்து ஒரு ட்ரிவியா கேள்வி. ஸோ ஒரு பாடல் வரி, ஒரு பாடலை பத்தியான ஒரு சில விஷயங்கள் நான் கொடுப்பேன். அதுல இருந்து நீங்க பாட்டை கண்டுபிடிக்கிறீங்களா பார்க்கலாம். சிவாஜி கணேசன் மற்றும் மலையாள நடிகை விஜயஸ்ரீ தோன்றும் பாடல் இது. கஞ்சி கொண்டு வரும் பெண்ணை அஷ்டலட்சுமியாக போற்றி உணவில் சமத்துவம் சொன்ன பாடல். வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா கஞ்சி கலையும் தன்னை தலையில் சாங்கி வண்டி வருதப்பா. எஸ், அருமையா சொல்லிட்டீங்க. அப்படி டக்குன்னு அடிச்சிட்டீங்க. எஸ், அதுதான் அந்த பாடல். வரதப்பா வரதப்பா பாபு படத்துல வந்த பாடல் அது. 71ல வந்த படம். ஆமா, டிஎம்எஸ் அவர்கள் குரல்ல, வாலியின் வரிகள்ல. இந்த பாட்டுக்கு அப்புறம் இந்த படத்துல அந்த நடிகை அவங்களோட ஜோடியா வர பொண்ணு இறந்துருவாங்க. அதனாலதான் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவார் அவரு. ஸோ அருமையான பாடல். கரெக்டாகவும் கண்டுபிடிச்சிட்டீங்க. எஸ், யூ டேக் இன் த லீட் அகேன். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் ஆண்டாள். உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். Do it 300. Do it 300. கடைசி கேட்டகரி. Do it 300. ஓகே. ரிஸ்க் எடுத்துடலாம். ரிஸ்க் எடுக்கிறீங்களா? அதெல்லாம் ரஸ்க் சாப்பிடுறாங்க.
உங்களுக்கு ஒரு கலக்கல் பாடல். ஸோ 2 பாடலுடைய வரிகள் கலந்து வருது. ஸோ உங்களுக்கான பாடல் இதோ. கண்ணானி கொண்டாடும் பிருந்தாவனம் கல்யாண பூப்பந்தல் எந்தன் மனம் பாலினுள் மறைந்துள்ள சுவையென விழிப்பளிங்கினில் மறைந்தது உன்முகம் நீராட நீ செல்லும் யமுனா நதி ஆழியில் மறைந்துள்ள மணியென உன் ஆசையில் மறைந்துள்ள என் மனம். தெரிஞ்சதா 2 பாட்டும்? ஒன்றும் ஐடியாவே வரல. வெளில வரமாட்டேங்கிறது, வார்த்தைகளே வரல. வெளில வரமாட்டேங்கிறது. 2 பாட்டுமே தெரியலையா உங்களுக்கு? ஒன்றும் ஐடியா, இது வார்த்தையே வரமாட்டேங்கிறது. சரி, ஓகே. இதுல பாஸ் கிடையாது. இருந்தாலும் பானுமதி கை தூக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஆன்சர் தெரியும் போல இருக்கு. அவங்கள கேட்கலாம். இது வந்து கண்ணா காதல் காதல் என்று பேச கண்ணன், அது அடுத்தது வந்து அம்மானை அழகு மிகும் கண்மானை. எஸ் எஸ் அவன் ஒரு சரித்திரம், அவன் ஒரு சரித்திரம், உத்தரவின்றி உள்ளே வா. எஸ் எஸ் 2மே கரெக்டா சொல்லிட்டீங்க. காதல் காதல் என்று பேச கண்ணன் வந்தானோ, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. சுசீலாமாவும் எம்.எஸ். ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறவரும் இந்த பாட்டு பாடிருக்காங்க. நிறைய பேர் இந்த எஸ்பிபியோடைய குரல் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுல ஹம்மிங் ஒண்டி பாடியிருப்பார் ஆண் குரல். எம்.எஸ். ஸ்ரீகாந்த் அப்படின்னு அவரும் ஒரு மலையாள சிங்கர் தான். நிறைய பாடல்கள் பாடல, ஏதோ 2-3 பாட்டு பாடினார். அப்புறம் தமிழ் அவர் ரொம்ப காணல. கண்ணதாசன் அவருடைய வரிகள். 1971 வந்த படம் உத்தரவின்றி உள்ளேவா. இன்னும் ரொம்ப ஒரு அருமையான பாடல். அம்மானை அழகு மிகும் கண்மானை ஆடி வரும் பெண்மானை தேடி வரும் பெருமானை தேடி வரும் பெருமானை. அவன் ஒரு சரித்திரம் 1977 வந்த படம். எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில டி.எம்.எஸும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல். கண்ணதாசனுடைய வரிகள். சிவாஜி கணேசனும் யார் அதுல கூட மஞ்சுளா. ஆமா, இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. பட் இந்த 2 பாட்டுமே வந்து தர்மவதி அப்படிங்கிற ராகத்துல அமைந்த பாடல்கள். சோ அதனாலதான் இது ஈஸியா 2 என்னால மிக்ஸ் பண்ண முடிஞ்சது. அதுல உங்களுக்கு பாயிண்ட் இல்ல. பட் உங்களுடைய கேள்வி நீங்க எடுக்கலாம் பானுமதி. கேஜே யேசுதாஸ் 300. கேஜே யேசுதாஸ் 300 ஆல்சோ கலக்கல் பாட்டு. சோ இந்த நிகழ்ச்சியோட 3வது கலக்கல் பாட்டு நீங்க எடுத்திருக்கீங்க. 2 பாடலுடைய வரிகள் தோ கமிங் அப். கவிஞன் கண்டாலே கவிதை நீலக்கடல் அலை போல நீடூழி நீ வாழ்க காண்பவன் கண்டாலே காதல் நெஞ்சம் என்னும் கங்கையிலே நீராடி நீ வாழ்க அழகினை புரியாத பாவம் கண்மணியே நீ வாழ்க. தெரிஞ்சதா? மனைவி அமைவதெல்லாம். அதுக்கடுத்தது வந்து பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன். சூப்பர். எது என்ன பாட்டுனா பால் போட்டாலும் இப்படி 6 அடிக்கிறீங்களே. எஸ். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மன்மதியிலே படத்துல வந்த பாட்டு. 76ல வந்த படம். கண்ணதாசனுடைய வரிகள் ஆஃப்கோர்ஸ். இன்னொன்னு வந்து பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன். ஊருக்கு உழைப்பவன் படத்துல இது எம்ஜிஆர் படம். 96ல தான் இந்த படமும் வந்திருந்தது. முத்துலிங்கம் அவருடைய வரிகள். சோ சூப்பர். ஒன்னு சொல்லலாமா? ஏசுதாஸ் இந்த பாட்டை மேடையில பாடும்போது பிள்ளை தமிழ் பாடுகிறேன் அந்த பாட்டு பாடும்போதுதான் அவருக்கு ஒரு பையன் பிறந்தான் அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு ஒரு பிள்ளை பிறந்து. அடுத்த கேள்வி is for கிருஷ்ணன் சார். வாணி ஜெயராம் சோலோ 200. வாணி ஜெயராம் 200. ஓகே. இது முதல் வரி என்ன? சோ பாடல் வரிகள் நடுவுல இருந்து கொடுக்குறேன். நீங்க முதல் வரியை சொல்லணும். இதில் யார் என்ன சொன்னாலும், ஊர் என்ன சொன்னாலும் உன் வாழ்வு என்னோடுதான். என்ன பாடம்? கல்யாணமே ஒரு பெண்ணோடுதான், இதில் யார் என்ன சொன்னாலும் ஊர் என்ன சொன்னாலும்
உன் வாழ்வு என்னோடுதான். கரெக்ட் 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 சுஜாதா. கரெக்ட். லலிதான்னு நினைக்கிறேன் படம். எஸ், லலிதா படத்துல சுஜாதாவும் ஜெமினி கணேசனும் நடிச்சிருப்பாங்க இந்த பாட்டுல. எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையில வாணி ஜெயராம் குரல்ல வந்த பாடல் கண்ணதாசனுடைய வரிகள். கல்யாணமே ஒரு பெண்ணோடுதான், இதில் யார் என்ன சொன்னாலும் ஊர் என்ன சொன்னாலும் உன் வாழ்வு என்னோடுதான். அதில் அந்த பாட்டு கிருஷ்ணன் சார் 200 பாயிண்ட் சூப்பரா எடுத்துட்டீங்க. ஓகே, நெக் டு நெக் போயிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். And that brings us to the last round. So next question is for Andal. நீங்க உங்க கேள்வி எடுக்கலாம். TMS 100. ஓகே, இது வந்து வேர்ட் கிளவுட். ஸோ பாடல் வரிகள் ஜம்பிள்டா வரப்போகுது, அதுல இருந்து பாட்டு நீங்க சொல்லணும். என்னம்மா மேனி அந்த பாட்டா? கரெக்ட் சொல்லுங்க. என்னம்மா என்ன அடுத்த வார்த்தை என்ன? என்னம்மா சரி, அடுத்த வார்த்தை என்னம்மா ராணி பொன்னான மேனி. எஸ் எஸ், ஓகே, நீங்க கரெக்டா ஆர்டர்ல சொல்லிட்டீங்க. ராகம் சொல்ல இதை ஒத்துக்கிறேன் நானு. என்னம்மா ராணி பொன்னான மேனி ஆளவட்டம் போட வந்ததோ, தேடி ஏறி வந்த ஏணி தேவையில்லை என்று ஏழை பக்கம் சாடுகின்றதோ, என்னம்மா சின்னம்மா கண்ணம்மா. அந்த பாட்டு தான் குமரிக்கோட்டம் படத்துல வந்த பாடல். எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மாவும் நடிச்சிருப்பாங்க. ஜெயலலிதா மேடம். ஆமா, ஆலங்குடி சோமு அவருடைய வரிகள்ல வந்த பாடல் இது, டிஎம்எஸ் உடைய குரல்ல. கரெக்டா சொல்லிட்டீங்க ஆண்டாள், உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் தேர். அடுத்த கேள்வி இஸ் ஃபார் பானுமதி. எனக்கு வந்து டூயட் 100. டூயட் 100. ஓகே, பிக்சர் பசில். ஸோ உங்களுடைய பாடலுக்கான க்ளூ இதோ. இது வந்து வளையல், கல்யாண பொண்ணு கண்ணால அது இது காது. அது பாட்டு இருங்க காது இது. ஓகே, வளையல் காது வளையல் ஒளி. இதுங்க கடவுளே, டைம் ஆயிடுத்து. ஓகேப்பா. கிருஷ்ணன் சார் உங்களுக்கு தெரியுமா? கல்யாண வளையோசை ஆகா ஆகா நீ முன்னாடி செல்லு, பின்னாடி நான் வாரி நின்று கண்ணாளங்காதோடு சொல்லு. கிருஷ்ணன் சார், நீங்க அழகா சொல்லி பாட்டை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ இது வந்து கல்யாண வளையோசை கொண்டு உரிமை குரல் படத்துல வந்தது. 1974 வந்த படம். டிஎம்எஸ் அண்ட் சுசிலாமா ரெண்டு பேர் குரல்ல வந்தது, வாலி அவர்களுடைய வரிகள். So Krishna sir, you take an unassailable lead, and the last question is your question. So it's a word cloud. So உங்களுடைய lines are here. ரொம்ப ஈஸி. இவன் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன சொந்த வீடு என்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. எஸ், அதுதான் தெய்வம் தந்த வீடு. ரொம்ப மோஸ்ட் பாப்புலர் சாங் யேசுதாஸ் அவர்களுக்கு. அதுதான் அவள் ஒரு தொடக்க படத்துல வந்த பாடல் 1974ல. அவருடைய சிங்கிங் கரியர்ல ஒரு பெரிய பிரேக்னு சொல்லணும் இந்த பாடல் அவருக்கு. கண்ணதாசன் அவருடைய வரிகள். ஸோ சார், யூ டேக் ஓவர். அண்ட் நம்ம எல்லாருக்கும் என்ன பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்துடலாம். தேங்க்யூ ஸோ மச். வி ஹேவ் ஆண்டாள் at 500, பானுமதி at 1400, and Krishnan sir with a great lead today is the first winner of the show. Congratulations. Okay, that brings us to the end of episode 3 in season 4 of this என்ன பாட்டு பாட தமிழ் ஃபிலிம் மியூசிக் குவிஸ். ரொம்ப இன்னைக்கு என்ஜாயபிளாக இருந்தது. நிறைய பழைய பாடல்கள், மறந்து போன பாடல்கள், தொலைந்து போன பாடல்கள்லாம் இன்னைக்கு மீட் எடுத்து பாடி கேட்டோம். அதனால ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அடுத்த வாரம் நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோட் ஆஃப் என்ன பாட்டு பாட சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், டேக் கேர். திஸ் இஸ் பிரியா சைனிங் ஆஃப். பாய். தமிழ் திரை இசை சார்ந்த பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் நாஸ்டால்ஜியா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க.